ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ் 2.0. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எந்த டாபிக்கை பத்தி பேச போறோம்னா, திருவண்ணாமலையில ஒரு பெண் சித்தர் இருக்கிறதா மக்கள் நம்புகிறாங்க. அந்த பெண் சித்தர் யாரு, எதுக்காக அந்த பெண் சித்தரை மக்கள் வணங்குறாங்க, அவங்க சாப்பிட்ட எச்சிய ஒரு தீர்த்தமா மீன் பிரசாதமா எடுத்து அவங்க சாப்பிட்றாங்க. அந்த லேடி பாத்தீங்கன்னா ஒரு அருவருப்பான ஒரு ஆடையில இருக்காங்க. அவங்க குளிச்ச ரொம்ப நாள் ஆயிருக்கும். அந்த மாதிரிதான் ஒரு தோற்றத்தை கொண்டிருக்காங்க. இவங்க ஏன் பெண் சித்தரா சித்தரிக்கப்படுறாங்க மக்களால, அதுதான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்ல போற முக்கியமான விஷயம், நம்ம வீடியோ பிடிச்சி இருந்துச்சுன்னா கண்டிப்பா கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. நீங்க போடுற ஒரு லைக் தான் என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது. சரி வாங்க. திருவண்ணாமலையில ஒரு பெண் சித்தர் இருக்காருங்க. அவங்க யாருன்னு கேட்கும் போது பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம காதுக்கு வந்திருக்குங்க. அதுதான் நாம இந்த வீடியோல பேச போறோம். பெண் சித்தர் இவங்க நிறைய யூடியூப் சேனல்ல, நிறைய வீடியோஸ்ல, நிறைய ஷார்ட்ஸ்ல நீங்க இவங்கள பார்த்திருப்பீங்க. இவங்க பேர் தொப்பியம்மா அழைக்கப்படுற ஒரு சித்தரா மக்களால் அழைக்கப்படுறாங்க. எதுக்கு இவங்க சித்தரா அழைக்கப்படுறாங்க, இவங்க அப்பேற்பட்ட என்ன சுவாரஸ்யமான விஷயத்த செஞ்சிருக்காங்க, ஏன் மக்கள் இவங்கள சித்தரா சொல்றாங்க, அது மக்கள் கிட்ட கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, இவங்க நம்ம திருவண்ணாமலையில இருக்கிற மலைய கிரிவலத்தை தினமும் 2 வாட்டி சுத்திக்கிட்டு இருக்காங்க. தனியா யாருமே எதிர்பார்க்காம ஒரு நாளைக்கு 2 வாட்டி சுத்துறாங்க. அதனால அவங்க பெண் சித்தர் அப்படின்னு. நான் ஒண்ணு கேட்கிறேன், 2 வாட்டி யாராவது சுத்துனா அவங்க கடவுளா மாறப்படுறாங்களா? நான் உங்களை கேட்டுதாங்க சொல்றேன், உங்ககிட்ட தான் சொல்றேன். 2 வாட்டி ஒரு கிரிவலத்தை 2 வாட்டி சுத்தினா அவங்க சித்தரா? சித்தர்னா யாருங்க? சித்தர்னா தன்னுடைய ஆடம்பர வாழ்க்கைய விட்டுட்டு, தன்னுடைய ஆசை பாசத்தை விட்டு, வாழ்க்கையை விட்டுட்டு சாமிக்காக தன்னுடைய உயிரையும் தன்னுடைய உடலையும் அர்ப்பணிக்கிறது தான் சித்தர். அவர் ஆன்மீக தியானத்துல இருப்பாரு. எந்த வம்பு தம்புக்கும் போக மாட்டாங்க, யார்கிட்டயும் அதிகமா பேச மாட்டாங்க. அவங்க கடவுளுடைய தியானத்திலேயே தான் இருப்பாங்க. அவங்க தான் சித்தரா சித்தரிக்கப்படுறாங்க. முக்கியமான விஷயம், அவங்களுக்கு கல்யாணம் ஆகியிருக்காது, கல்யாண மோகம், எந்த ஒரு ஆசை பாசமும் இருக்காதுங்க. சரி, இவங்க யாரு தொப்பி அம்மா? எதுக்கு இவங்க தொப்பி அம்மான்னு அழைக்கப்படுறாங்கன்னா, இவங்க எப்போ பார்த்தாலும் ஒரு தொப்பி வந்து தலையை மாட்டிக்கிட்டு அப்படியே சுத்தினே இருப்பாங்க. சாப்பாடு என்ன சாப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க போய் எங்கேயாவது நின்னாங்கன்னா அவங்க வந்து பிரசாதமா நினைச்சு டீ, காஃபி, பன், ஜூஸ் எது வேணாலும் கொடுத்துருவாங்க. அவங்க வாங்கிக்குவாங்க, பிடிச்சா வாங்கிக்குவாங்க, அப்படி இல்லைன்னா அங்கேயே தூக்கி போட்டு போயிடுவாங்க. அவங்க தூக்கி போட்டு போயிடுறது மக்கள் வந்து ஒரு பிரசாதமா எடுத்து அவங்களுடைய எச்சியில ஒரு பிரசாதமா நினைச்சு சாப்பிட்றாங்க. அது நல்லதா கெட்டதா அதை நான் சொல்ல விரும்பல, நீங்களே அவங்கள பார்க்கும்போது நீங்களே பார்க்கலாம். நான் ஒரு வீடியோ காமிக்கிறேன் பாருங்க, அந்த வீடியோவை பாருங்க. அவங்க சித்தரா இல்ல ஒரு சாதாரண மனநிலை பாதிக்கப்பட்டவங்களா, அதுதான் இப்போ வீடியோல பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. பாத்தீங்களா வீடியோல எப்படி இருக்கு? அவங்க அவங்க தோற்றம் பாருங்க எப்படி இருக்கு. ஒரு தலையில ஒரு தொப்பி வச்சுக்கிட்டு அழுக்கு ஒரு ஷர்ட் போட்டுன்னு இருக்காங்க. குளிச்சாங்களா இல்லையான்னு தெரியல. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, அந்த ஊர்ல ஒரு பெரிய ஆள் இருக்காங்க, இல்ல பெரிய டாக்டர்ஸ் இருக்காங்க, இல்லைன்னா உதவும் உள்ளங்கள் மாதிரி ஒரு முதியோர் இல்ல மாதிரி இருக்க, அவங்களை கூப்பிட்டுட்டு வந்து என்ன இவங்களுக்கு என்ன மனநிலை பாதிக்கப்பட்டதா, இல்ல நம்ம ஒரு இல்ல சித்தராவா, இல்ல ஏன் இப்படி இருக்காங்க, ஏன் துணி கூட வாங்க மாட்டாங்க, ஏன் பேச கூட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பல பேர் வந்து கேட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்க. அது விட்டுட்டு சித்தர் சித்தர்னு சொல்லிட்டு இருந்தா என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. அதுதான் இப்போ பெரிய பெரிய பணக்காரங்களே கார்ல வந்து அவங்க போற பாதையை வந்து தொட்டு கும்பிடுறாங்க. அது தப்பா ரைட்டா எனக்கு தெரியலங்க. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, சரியா? இன்றைய காலத்துல நிறைய பேர் இப்போ ரீசெண்டா ஒரு ட்ரெண்டிங்ல இருந்தாரு. யாரு? நம்மளுடைய கலையரசன், அகோரி கலையரசன் அழைக்கப்படுற கலையரசன் தாங்க.
கலையரச யாருன்னு தெரியுமா? அவரும் வந்து தன்னை சித்தரா தன்னுடைய ஒரு அகோரியா சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இப்போ ரீசெண்டா ட்ரெண்டிங்ல இருந்தாங்க. இதே போல இந்த தொப்பி அம்மா இப்போ சோசியல் மீடியால ட்ரெண்டிங்ல போயின்னு இருக்காரு. தொப்பி அம்மாவுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுங்க? தொப்பி அம்மாவுக்கு கல்யாணம் ஆகியிருக்கு, ஒரு பெண் குழந்தை இருக்கு, அவருக்கு அண்ணன் இருக்காங்க, அண்ணன் இருந்தாங்க, அவருக்கு ஹஸ்பண்ட் இருந்தாங்க. ஹஸ்பண்ட் அவங்கள விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறமா தன்னுடைய அண்ணன் தான் அவங்கள வச்சு காப்பாத்திக்கிட்டாங்க. அவங்க 2 பேருமே கர்நாடகால போய் வாழ்ந்தாங்க. கர்நாடகால ஒரு ஆக்சிடென்ட்ல தொப்பி அம்மாவுடைய அண்ணன் வந்து டெத் ஆயிடுறாரு. அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சு. பொண்ணு வந்து தன் சொந்தக்காரங்களை வந்து தத்தெடுத்துக்காங்க. அவங்களே வளர்த்தாங்க அந்த பொண்ணை. சரியா? இந்த தொப்பி அம்மாவோட உண்மையான பேர் சின்னம்மாள். இதுதான் இவங்களுடைய உண்மையான பேர். இந்த தொப்பி அம்மா எந்த ஊரை சேர்ந்தவங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த தருமபுரி மாவட்டத்துல ஒரு கிராமத்துல பிறந்தவங்க, அங்க இருந்தவங்க. அதுக்கப்புறமா கர்நாடகா போய் செட்டில் ஆயிட்டாங்க. கர்நாடகால செட்டில் ஆகிக்கிட்டு அதுக்கப்புறமா அங்கே கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாம இப்போ அவங்களே வந்து திருவண்ணாமலை சேர்ந்திருக்காங்க. இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு எப்படின்னு தெரியும்னு பாத்தீங்கன்னா, இந்த தொப்பி அம்மா ரீசெண்டாக சோசியல் மீடியால வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணும்போது வியூவர்ஸ் பார்த்துட்டு இது அவங்க பொண்ணு வரைக்கும் போய் ரீச் ஆயிருக்கு. அந்த பொண்ணு சொந்தக்காரங்களை பார்த்து இவங்க தாமா உங்க அம்மா, இவங்க தான் திருவண்ணாமலையில் இருக்காங்க, இவங்க தான் தொப்பி அம்மா, இவங்க தான் உன்ன பெத்த சொந்த அம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்போ ரீசெண்டா போயிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, திருவண்ணாமலை மாவட்டத்துல திருவண்ணாமலை இந்த தொப்பி அம்மாவை வச்சுக்கிட்டு ஒரு கும்பல் காசை சம்பாதிக்க பாக்குது. அது யாருன்னு நான் சொல்ல விரும்பல, எனக்கும் தெரியாது. சரியா? ஏன் காதுக்கு வந்த விஷயம், அவங்கள வச்சு ஒரு கும்பல் காசு சம்பாதிக்க பாக்குது. அந்த தொப்பி அம்மா வச்சு ஒரு ட்ரஸ்ட் நடத்தி ஒரு கோயில் கட்டுறதாகவும் அவங்க பொண்ணுகிட்ட போய் பேசியிருக்காங்க. நீங்க நம்மளுக்கு தொப்பி அம்மாவை எழுதி கொடுத்துருங்க, நான் உங்க விஷயத்துல வரமாட்டேன் அப்படின்னு. அதுக்கு அந்த பாப்பா அந்த அவங்க பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்க, என்ன பெத்தது வேணா தொப்பி அம்மா என்னுடைய சின்னம்மாளா இருக்கலாம், ஆனா என்னை வளர்த்தது எல்லாமே என்னுடைய வளர்த்த அம்மா தான், என்னுடைய சொந்தக்காரங்க தான். அதுக்காக அவங்க கிட்ட கேட்டுட்டு தான் நான் எது ஒன்றும் சொல்லுவேன். அதுக்கு வந்த கும்பல் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க கண்டிப்பா சைன் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா உங்களுக்கு வேற விதமான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மிரட்டல் விடுத்திருக்காங்க. இது எது வரைக்கும் உண்மை எது வரைக்கும் போயின்னு எனக்கு தெரியாதுங்க. கண்டிப்பா இன்னொரு நம்ம காதுக்கு விஷயம் வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். சரியா? இப்போ ஒரு வீடியோ காமிக்கிறேன் பாருங்க, இவங்க எப்படி இருக்காங்கன்னு நீங்களே பாருங்க. பாத்தீங்களா? நீ பாருங்க, அவங்க சுத்தினே இருக்காங்க, நிறைய பேர் வர்றாங்க, அவங்கள கும்பிடுறாங்க, அவங்க கிட்ட ஏதாவது கொடுக்குறாங்க, அவங்க வாங்காம போயிடுறாங்க. வாங்கினா தன்னுடைய பாக்கியமா நினைச்சு அவங்க பாவ மன்னிப்பு அல்லாத தன்னுடைய சொந்த ஆத்மா, ஐ மீன் நான் வந்து எந்த பாவமுமே செய்யல, அதனாலதான் தொப்பி அம்மா என்கிட்ட இருந்து பிரசாதத்தை வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. வாங்கலைன்னா என்ன சொல்றாங்கன்னா பாவம் பண்ணிட்டேன், அவங்க வாங்கல. அது அவங்களே பார்க்கும்போது தெரியுங்க சித்தர்கள் எப்படி இருப்பாங்க, அதுவும் பெண் சித்தர்கள் எப்படி இருப்பாங்க, மனநிலை பாதிக்கப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க. அதுதான். இன்னொன்னு வந்து இந்த தொப்பி அம்மா சொந்தக்காரங்க இல்ல திருவண்ணாமலை, அவங்க கூட ஒரு பிரிட்டிஷ் ஆங்கிலேயர் ஒருத்தர் சுத்திக்கிட்டே இருக்கான். எதுக்கு சுத்துறான், அவன் ஏன் தொப்பி அம்மா மேல ரைட்ஸ் எனக்கு இருக்குன்னு அவன் நினைச்சுக்கிறான். எதுக்கு மத்தவங்க அவங்கள தொட விரும்பல, தொட விடுறதில்ல அவன். சரியா? ஒரு பிரிட்டிஷ்காரன் 1947 வேட்டை அடிக்கப்பட்டவன் இப்போ 2024 23 வந்து நம்மளையே அதிகாரம் பண்றானா, இப்போ வாழ்க்கை இந்த இந்தியா எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஏங்க எத்தனை தமிழர்கள் இருக்காங்க திருவண்ணாமலை, ஒரே ஒரு பிரிட்டிஷ்காரன் ஒரே ஒரு ஆங்கிலேய தொப்பி அம்மா கூட இருந்துகிட்டு நம்மளையே மிரட்டுறான், நம்மளே இது பண்றான். நீங்களே சிந்திச்சு பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் கொடுத்துருங்க. அதுதான் நீங்க பண்ற எனக்கு மிக்க மகிழ்ச்சியான ஒரு விஷயம். சரியா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.